Taste the Daily. அண்மை செய்தி. சென்னை ராயபுரத்தில் சாலையில் நடந்து சென்ற பெண்ணிடம் அத்துமீறிய நபரை பிடித்து பொதுமக்கள் தர்ம அடி கொடுத்தனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கோபாலகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் கோபாலகிருஷ்ணன், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். அண்மை காலமாகவே சென்னை போன்ற பெருநகர மாநகராட்சியில் சாலையில் நடந்து செல்லக்கூடிய பெண்களுக்கு பாலியல் துன்புறுத்தல்கள், பாலியல் தொந்தரவுகள், அதே போன்று வழிப்பறி போன்ற சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதை நாம் கண்கூடாக பார்த்து பதிவு செய்து வருகிறோம். அந்த வகையில் தான் இன்று சென்னை ராயபுரத்தில் இப்ராஹிம் ஷாஹிப் மெயின் ரோடு மாடி பூங்கா அருகே பணிக்கு சென்று கொண்டிருந்த ஒரு பெண்ணிடம் வழியாக வந்த போதை ஆசாமி ஒருவர் அந்த பெண்ணிடம் தவறான செய்கையை காட்டி ஆபாசமான வார்த்தைகளில் பேசியுள்ளதாக கூறியுள்ளனர். இதில் ஆத்திரம் தாங்காமல் அந்த பெண் கூச்சலிட்டு குரல் எழுப்பியுள்ளார். உடனடியாக சாலையில் நடந்து சென்ற அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்து அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணிடம் என்ன நடந்தது என்று கேட்டபோது அவர் அந்த போதை ஆசாமி தன்னிடம் ஆபாசமாக பேசியதோடு மட்டுமல்லாமல் பாலியல் சீண்டல் போன்ற தொந்தரவுகளை அவர் தொடர்ந்து செய்ததாக அந்த பெண் கண்ணீர் மல்க தெரிவித்திருக்கிறார். இதனால் அக்கம் பக்கத்தினர் ஒன்று கூடி அந்த பாலியல் தொந்தரவில் ஈடுபட்ட அந்த நபரை பிடித்து தர்ம அடி கொடுத்து பிடித்திருக்கிறார்கள். இது போன்ற சம்பவம் ராயபுரத்தில் இது இரண்டாவது முறை நடப்பதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ஏனென்றால் நேற்று முன்தினம் கூட இதே போன்று சாலையில் நடந்த பெண் ஒருவரை இதே போதை ஆசாமி அந்த பெண்ணை பாலியல் தொந்தரவு செய்ததும் அவரை உடனடியாக அக்கம் பக்கத்தினர் கூடி தர்ம அடி கொடுத்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்திருக்கின்றனர். ஆனால் அவர் அன்று இரவே வெளியில் வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் அதற்கு 2 நாள் கழித்து தற்போது காலையில் பணிக்கு சென்றிருந்த பெண்ணிடம் அந்த போதை ஆசாமி வயதான நபர் பாலியல் தொந்தரவு மற்றும் பாலியல் ரீதியான செய்கையில் ஈடுபட்டது அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தி இருக்கிறது. தொடர்ந்து சாலையில் நடந்து செல்லும் பெண்களுக்கு இது போன்ற பாலியல் தொந்தரவுகள், ஆபாச செய்கைகள், அதே போன்று வழிப்பறி போன்ற ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழலாக சென்னை மாநகரம் மாறி வருவதாக அக்கம் பக்கத்தினர் குற்றம் சாட்டுகின்றனர். பாதிக்கப்பட்ட பெண் கூட இது போன்ற செயலில் சாலையில் நடந்து செல்வதற்கே அச்சமாக இருப்பதாகவே அந்த பெண் தெரிவித்து சென்றதாக அருகில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் நம்மிடையே தெரிவித்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கோபாலகிருஷ்ணன்.